நான் இப்போ எடுக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி பலன்கள் நான் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஹின்ஸும் நான் எடுத்து வைக்கல, எந்த ஒரு புக்கில் இருந்தும் நான் எடுக்கல, எந்த ஒரு விஷயத்தை பார்த்தும் நான் செய்யலை. இப்போ என்னுடைய அனுபவத்தில் இப்போ பிரபஞ்சம் எதை உங்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்கோ அதை அப்படியே லைவாக தான் நான் கொடுத்துட்ருக்கேன். எந்த ஒரு ஹின்ஸ் வச்சுட்டோ நான் அதை படிச்சுட்டோ உங்களுக்கு கொடுக்கல. இதுதான் நடக்கணும், இந்த நட்சத்திரத்தில் போகும்போது அதுதான் நடக்கும். அந்த தசாபுத்தி மட்டும் நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா? அடுத்தது தனுசு ராசி. இப்போ எத்தனை பேர் விருச்சிக ராசியில் இருக்கீங்க? ஏன்னா விருச்சிக ராசிக்காரங்க பாவம் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. 4ஆம் இடத்துல சனி பகவான் வந்து அர்த்தாஷ்டம சனி இல்லையா? அதுவும் பாருங்க, 7.5 வருஷத்துல செய்யறத 2.5 வருஷத்துல செய்வார். எப்படின்னா அர்த்தாஷ்டம சனிலையும் செய்வார், அஷ்டம சனிலையும் செய்வார். நம்ம நல்ல விஷயங்கள் செஞ்சிருந்தா அதுக்கான பலன்களையும் நாம் செய்யக்கூடிய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ சனி பகவானும் 5ஆம் இடத்துக்கு தான் போயிருக்கார். அப்போ நமக்கு ஒரு சிறப்பான ஒரு பலன்களை விருச்சகத்தை கொடுக்கும். அடுத்தது தனுசு ராசி. இப்போ தனுசு ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு குரு பகவான் வந்திருக்கார். அப்போ 8ஆம் இடம் என்பது என்ன? சரி, உங்கள் ராசிநாதன் தானே 8ஆம் இடத்துல உச்சமாகிறார். அப்போ எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். அப்போ உங்கள் ராசிக்கு அவர் யாருன்னா 1, 4, 8. இப்போ 4ஆம் இடம் என்பது தாய்மை ஸ்தானம், அடுத்தது 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம், அடுத்தது 4ஆம் இடம் என்பது வண்டி வாகனம், என்னுடைய சந்தோஷத்துக்கான விஷயங்களை கொடுக்கக்கூடியது குரு பகவான் இல்லையா? அப்போ தனுசு ராசிக்கு இந்த 4ஆம் இடம் சம்மந்தப்பட்டாலுமே குழந்தை பாக்கியம் கிடைக்கும். எல்லாருமே நம்ம சொல்லுவோம் 5ஆம் இடம் சம்மந்தப்பட்டதா குழந்தை பாக்கியம் கிடைக்குன்னு. பெண்களுக்கு 4ஆம் இடம் என்பது தாய்மை அடையக்கூடியது. அதே மாதிரி 6ஆம் இடம் சம்மந்தப்பட்டாலும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏன்னா 6ஆம் இடம் என்பது அடிவயிறு. அப்போ கர்ப்பஸ்தானம். 9ஆம் இடம், அப்போ 6, 9 கனெக்ட் ஆனால் கர்ப்பம் ஆகிறது, இந்த மாதிரியான குழந்தை பிறப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும். அப்போ 1, 4, 8. அப்போ 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். சுகஸ்தானத்தில் யார் இருக்கா? சனி பகவான் இருக்காரு. அந்த சனி பகவானு குரு பார்க்குறாரு. அப்போ இந்த ஆண்டு உங்களுக்கு கொஞ்சம் வலிகளும் வேதனைகளும் இருந்தாலும் அது சுகமான வலிகளாகவும் வேதனைகளாகவும் மாறும். சரிங்களா? அப்போ குழந்தை பிறந்தா கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் அதுவே வந்து ஒரு சுகமான சுமை இல்லையா? சுமக்கிறது தான். ஆனால் 10 மாதம் சந்தோஷமா மகிழ்ச்சியாக கொடுக்கக்கூடிய அந்த தாய்மைன்னு சொல்லக்கூடிய அந்த தாய்மையை கட்டாயம் கொடுப்பார். அதே மாதிரி 1, 8 கனெக்ட் ஆகும்போது என்ன, திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண பாக்கியத்தை கொடுப்பார், புத்திர பாக்கியத்தை கொடுப்பார், எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். அப்போ 8ஆம் இடம் சொல்லக்கூடிய திடீர் அதிர்ஷ்டம், உங்களுக்கு வர வேண்டிய பணம் வெளியில கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அது வர்றது, ஒரு சொத்தின் மூலமாக ஒரு சொத்து வந்து நமக்கு வர்றது, சொத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ப்ராஃபிட் கிடைக்கிறது. அடுத்தது தாய் வழி உறவு, தாயுடைய சொத்து, தாய் கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விதமான சொத்தும் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரத்தில் போகும்போது 2, 3ஆம் அதிபதி இல்லையா? தனுசு ராசிக்கு 2, 3ஆம் அதிபதி. அப்போ என்னன்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயில்யத்தில் போகும்போது 7, 10. அப்போ பொருளாதாரம் நல்லா இருக்கும். ஒரு இடம் வாங்கி போட்டால் நமக்கு அதை விற்கிற மாதிரியான சூழ்நிலை கொடுக்கும். இப்போ ஏதாவது நான் விற்பனை பண்ணுறேன்னா விற்பனை பண்ணலாம். அடுத்தது 3ஆம் இடங்கிறது ஒரு இடமாற்றம் ஏற்படும். அடுத்தது ஒரு பதவி உயர்வு, பதவி மாற்றம், இந்த மாதிரி ஒரு ரொம்ப ஒரு நெருக்கடியான ஒரு வேலையில் இருந்தாங்கன்னா அடுத்த வேலையும் நெருக்கடியாக தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் பணம் அதிகமாக கொடுத்து ஒரு ப்ரமோஷனை கொடுத்து அந்த வேலையே டபுள் மடங்காக செய்வோம். அப்போ நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். எப்படின்னா நம்ம செய்கிற வேலை தான், ஆனால் அது ஒரு பதவி உயர்வோடு செய்யும்போது என்னவா இருக்கும், அந்த கஷ்டம் கூட பெருசாக தெரியாது. அதுதான் அந்த வலிகளும் வேதனைகளும் இருந்தாலும் அது சுகமான வழிகளாக இருக்கும். அப்போ 10ஆம் இடங்கிறது என்னங்க? 10ஆம் இடங்கிறது தொழில், உயர்ந்த பதவி. அப்போ ஒரு தொழில் மூலமாக நமக்கு சந்தோஷங்களையும் மகிழ்ச்சியும் கொடுக்கும். ஒரு தொழிலை நிலையா செய்யக்கூடிய விஷயத்த இந்த தனுசு ராசிக்கு கட்டாயம் கொடுக்கும். ஏன்னா 4, 10 கனெக்ட் ஆகும்போது இந்த ராசிக்கு உண்டான தொழில், நான் நிலையா இந்த தொழிலை பண்றேன் அப்படின்னு இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நிலையான தொழிலையும் ஒரு கௌரவத்தையும் ஒரு மரியாதையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு. ஆனா 8ஆம் இடத்துல தான் குரு இருக்காரு. 8ஆம் இடத்துல குரு இருந்தாலுமே உங்க ராசிநாதனா இருந்து அவர் உச்சமா இருக்கிறதுனால
கொஞ்சம் மறைஞ்சிருந்துதான் வேலை செய்வார். அதாவது நான் தான் சொல்றேன், வலி வேதனைகள் இருக்கும், அந்த வலி நமக்கு பெரிய அளவுக்கு சுமைகளாக இருக்காது. சரிங்களா? அப்ப ஆயுள நட்சத்திரத்துல போகும்போது 7ஆம் இடம் திருமணம் சார்ந்த விஷயங்கள், ஒரு உறவு சார்ந்த விஷயங்கள். ஏன்னா 7, 8 கனெக்ட் ஆகும்போது திருமணத்திற்கு உண்டான பாக்கியத்தை கொடுக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு. நான் ஏங்க குரு 8ல தானே இருக்காரு, எப்படி இப்ப 7ஆம் இடத்துல இருந்தே கல்யாணம் நடக்கல? நான் நிறைய அந்த ஒரு கடந்த ஒரு 2, 3 ஒரு வாரமா நான் பார்த்திருக்கேன். தனுசு ராசி கல்யாணம் ஆகல, கல்யாணம் ஆகல, கல்யாணம் ஆகலன்னு சொல்றாங்க. இப்ப தனுசு ராசி குரு பார்த்தார்ல, ஏன் கல்யாணம் நடக்கல? ராசிக்கு 7ஆம் இடத்துல பாதஸ்தானத்துல உட்காந்து பாக்குறாரு. உங்க ராசிநாதன் 7ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு. திருமணத்தை கொடுப்பாரு, ஆனா அதுல ஒரு மனசுல ஒரு சாட்டிஸ்ஃபைடு இல்லாத ஒரு விஷயத்தை கொடுப்பாரு. அடுத்தது இல்லை அப்படின்னா திருமணத்தை கொடுக்க மாட்டார். அப்ப திருமணம் தள்ளி போகிறது. இப்ப எப்படிங்க 8ஆம் இடத்துக்கு குரு வரும்போது குரு பார்வையே இல்லையே, குரு பலனே இல்லையே, எப்படி உங்களுக்கு திருமணம் நடக்கும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். 8ஆம் இடம் என்பது மாங்கல்ய ஸ்தானம். அப்ப குரு 8ஆம் இடத்துக்கு வந்து உச்சமாகும் போது கண்டிப்பா திருமணம் இதுவரைக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு தடையா இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அடுத்த ஒரு வருஷ காலகட்டம் நல்லா திருமணத்துக்கான வாய்ப்பு இந்த அடுத்த 2 வருஷத்துக்கு இருக்கு. ஏன்னா குரு அதிசாரமா இப்போ வந்து பேச்சுவார்த்தை நடக்கும். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 5 மாசம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிம்மத்துக்கு அதிசாரமா வருவாரு. அந்த டைம்ல கண்டிப்பா திருமணம் தனுசு ராசிக்கு கண்டிப்பா நடக்கும். சரிங்களா? ஏன்னா 5ஆம் பார்வையை பார்த்துருவார் இல்லையா, அதனால. அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அந்த மாதிரிதான் எடுத்துக்கணும். அப்ப 7ஆம் இடம் என்பது திருமணம் சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள், ஒரு இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இது எல்லாமே இந்த காலகட்டம் தனுசு ராசிக்கு நடக்கும் இல்லைங்களா? அப்ப தனுசு ராசியோட பார்வை குரு பகவான் எங்க பாக்குறாரு அப்படின்னா, ராசிக்கு 2ஆம் இடத்தை பாக்குறாரு, 4ஆம் இடத்தை பாக்குறாரு, 12ஆம் இடத்தை பாக்குறாரு. அதுதான் நம்ம இங்க சொன்னோம். என்னன்னா இந்த 8, 4, 8 கனெக்ட் ஆனாலும் கூட இந்த பார்வை 4ஆம் இடத்துல படுறதுனால பயந்துக்க வேண்டாம். எல்லாமே தனுசு ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு சனி வந்துட்டாரு, அர்த்தாசிரம சனியா வந்துருச்சு, நிறைய உடம்பு ரீதியான பாதிப்புகளை கொடுக்கும் அப்படின்னு நிறைய சொல்லியிருக்காங்க. அப்படின்னாலுமே கூட இந்த காலகட்டம் உங்களுக்கு குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால உடல் ரீதியான பிரச்சனைகள் எதுவும் வராது. சரிங்களா? அப்போ வந்தாலுமே பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுக்காது. அப்போ 12ஆம் இடம் என்பது என்ன? அயன சயன சுகம், ஆஸ்பத்திரி செலவு, விரைய செலவுகள் இந்த மாதிரி கொடுக்கும். ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தால் சரியாக போயிடும். அதனால உடம்புல எனக்கு பெரிய வியாதி வந்துருமோ, ஏதாவது ஒன்று நடந்துருமோ அப்படின்ற பயத்தை இந்த தனுசு ராசிக்காரங்க விட்டுறலாம். கண்டிப்பாக அது எல்லாமே நடக்காது. திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடக்கும், குழந்தை பிறப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது என்னென்னா, தேவையில்லாத யாருக்கிட்டையும் போய் அட்வைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்மளுடைய பேச்சை அவங்க கேட்கணும்னு சொல்லி செய்யக்கூடாது. ஏன்னா குரு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, நம்ம என்ன பண்ணுவோம்? ஆகா, நம்ம குரு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, நம்ம தான் முன்னாடி நின்று எல்லாம் செய்வோன்னு சொல்லி போட்டு நம்ம போய் தேவையில்லாத பிரச்சனைகளை மாட்டிட்டா பொருளாதாரத்தில் நமக்கு அடி வாங்கும். அப்போ 8ஆம் இடம் சொல்றது கொடுத்த பணம் வந்து சேராது. அப்போ பணம் போய் பிரச்சனையில மாட்டிக்கும். 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால குரு பணம் வரவு உண்டு, ஆனாலும் நம்ம அந்த வரவை சரியான முறையில் செலவு செய்யணும். தேவையில்லாத நம்ம செலவுகள் செய்யும்போது, அல்லது நம்ம யாருக்காவது ரொம்ப ரொம்ப அப்பா பரவாயில்ல, அவங்க ரொம்ப நமக்கு ரொம்ப நெருங்கிய நண்பராக இருக்காங்க, அவங்க ஒரு 10,000 ரூபா கடன் கேட்குறாங்க, கொடுத்துருவோம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா திரும்ப வாங்க முடியாது. பணம் 8ஆம் இடம் சம்மந்தப்பட்டு இழப்பாய் போயிடும். சரிங்களா? அதை நீங்கள் என்ன நினச்சிக்கணும்னா, 10,000 ரூபாய் கேட்குறாங்களா, 1000 ரூபாயை கொடுத்து இந்த தர்மமாக வச்சுக்கோ, நான் வந்து உனக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டேன், நீ திருப்பி கொடுக்க வேண்டாம் வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா அந்த பணம் திரும்பி வரப்போறதில்ல. நீங்கள் 10,000 கொடுத்தாலும் வரப்போறதில்ல, 1000 ரூபாய் கொடுத்தாலும் வரப்போறதில்ல. அப்போ 1000 ரூபாயை கொடுத்து பிரச்சனையை முடிச்சு விட்ருங்க. 10,000 ரூபாய் கொடுத்து பிரச்சனையில மாட்டிக்காதீங்க. அதான் நான் சொல்லுவேன். ஏன்னா பார்க்கறதுனால என்னன்னா, அந்த இடத்துல நம்மளுடைய வாக்க மரியாதை காப்பாற்றிக்கணும் அப்படின்னா நம்ம 10,000 ரூபா கொடுக்க வேணா, 1000 ரூபாய் கொடுத்துட்டு அழகா ஒதுங்கிக்கலாம். சரிங்களா? நீங்க வந்து வழிபட வேண்டியது என்னன்னா, வியாழக்கிழமை குருவா இருக்கக்கூடிய தெய்வம், அதாவது மகான்கள், சித்தர்கள், சாய்பாபா, அல்லது உங்களுக்கு எந்த தெய்வம் இஷ்டமா இருக்கோ, நம்ம ஒருத்தர் மேல ஒருத்தரோட கருத்தை திணிக்கக்கூடாது. இப்போ உங்களுக்கு வந்து இப்போ குழந்தை தெய்வம்னா பாலாம்பிகை பிடிக்கலாம், கன்னிமார் பிடிக்கலாம். அந்த மாதிரி குழந்தையா இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. முன்னோர்கள் வழிபாடு கண்டிப்பாக பண்ணிட்டு வாங்க. குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணிட்டு வாங்க. இந்த 3 விஷயங்களும் நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். அதே மாதிரி சந்திரன் வீட்டில் குரு 8ஆம் இடத்துல உச்சமாகறதுனால அடிக்கடி முடிஞ்ச வரைக்கும் வாரத்தில் ஒரு நாளில் வியாழக்கிழமைக்கு சாப்பாடு யாரோ ஒருத்தருக்காவது உங்கள் கையால் சாப்பாடு கொடுத்துட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சில பிரச்சனைகளை நீங்கள் தவிர்த்துக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. இதெல்லாம் வந்து பொதுவான பலன்கள் தான் சாமி. அடுத்தது அது அவங்கவுங்களுடைய
அதாவது லக்னத்துக்கு தசாபுத்திக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறுபடும். என்னடா கடகர இந்த தனுசு ராசிக்கு வேற அம்மா இப்படி சொல்லிட்டாங்களே, கொஞ்சம் கஷ்டமா இருக்குமோ அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். எந்த கஷ்டமும் வராது. சரிங்களா? தசாபுத்தி நல்லா இருந்தா நமக்கு பிரச்சனைகள் இல்லை. ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்தது வந்து நம்ம மகர ராசிக்கு பார்க்க போறோம்.